இன்னும் பெரிய கிருபை தரிசனத்தை உங்க மேல வச்சிருக்கிறேன். அழைக்கப்பட்டவர்கள் யாரு? சாதாரண சர்ச்சைக்கு வர கூட்டம் அல்ல. எல்லாம் புரிஞ்சுக்கங்க. 10-11 பேர் வந்து உட்கார்றதுக்காக கர்த்தர் உங்களை அழைக்கல. உங்களை அழைச்ச நோக்கமே பலரை நீங்கள் உருவாக்கணும். பல குடும்பத்துக்கு உன் துதியின் வாய் வார்த்தையா விடுதலை கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு கிருபை ஆவி உங்க மேல வச்சிருக்கா என்ற நம்பிக்கை நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி இயேசு சாமிக்கு ஒரு நன்றி. என் குடும்பம் கூட இந்த நேரத்தில் பலவீனம் இருக்கும்போது கூட இருக்க மாட்டேன். என் பிள்ளைகளா இருக்கு விசாரிக்க கூட மாட்டேன். சாப்பிட்டு அல்லேலூயா. இணைய நாட்கள் எல்லாமே அவரோடு கூட இருந்த நாட்கள். அதனாலதான் அந்த வழி வேதனைகள் தெரியும், அந்த பாரம் தெரியும். ஒரு ஆத்துமாவை விடுவதில் எவ்வளவு பெரிய கடினம் என்று தெரியும். அல்லேலூயா. அப்ப நம்ம அந்த ஆத்துமாவை சேகரிப்பது பெருசல்ல, அந்த ஆத்துமா கிறிஸ்துக்குள் தக்க வைக்கிறதா. அதுதான் ஊழியம், அதான் அழைப்பு. விடுதலை பெறுவது பெருசல்ல. விடுதலை பெற்றவர்கள் கிறிஸ்துக்குள் இருக்கிறார்களா? விடுதலை பெற்றவர்கள் இயேசுவுக்காக வாழ்றாங்களா? இயேசுவின் புகழை பேரை பறைசாற்றிக் கொண்டு இருக்கிறார்களா? அந்த வழி. அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் இந்த கூட்டம் முடிந்தவர் தேவ சமூகத்திலிருந்து முன்னாள் படித்து செபிக்கிறார். ஆண்டவரே, வடச்சென்னைக்கு எழுப்புதல் வரணும். வடச்சென்னைக்குள் ஒரு எழுப்புதல் வரணும். அல்லேலூயா. அப்ப இவ்வளவு காரியத்தை செலவு செய்வதற்கு காரணம் என்ன? என் தேவனுடைய நாமம் இந்த சென்னை பட்டணத்துக்குள் துதிக்கும். எங்கெங்கயோ நம்ம போறாங்க, எவ்வளவு கூட்டத்துக்கு போறாங்க. அதெல்லாம் மாத்தணும் தான் கர்த்தர் இந்த கூட்டத்தை உருவாக்கினார். அல்லேலூயா. வட சென்னையிலோ விடுவிக்கிற கூட்டம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தை உண்டு, கர்த்தருடைய துதி உண்டு, கர்த்தருடைய அபிஷேகம் உண்டு. இங்க இருக்கிற பிள்ளைகளும் கிறிஸ்துவுக்காக எழுப்பி சாதிப்பார்கள் என்று உங்க மேல் ஒரு தன்னம்பிக்கை வைத்து ஒரு தகப்பன் உனக்கு எனக்கு இந்த தரிசனத்தை இந்த கிருபையை கொடுத்து இந்த மாளிகையை இத்தனை ஆண்டுகளமாக கர்த்தருடைய வார்த்தைகள் விதைக்கும்படியாக விதையாக ஒன்றை வைத்திருக்கிறார் சொன்னால் அறுவடை மிகவும் சமயமாக இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. அப்ப அவனுக்கு கொடுக்கப்பட்ட காட்சிகள் வித்தியாசம். அக்கினி சோலையாக மாறுகிறார், அக்கினியாக மாற்றுகிறார், நெருப்பாக எரிகிறது, செடிகள் வேகவில்லை, எல்லாமே நடக்கிறது. அதுக்கப்புறம் அவர் கூட தனியாக பேசுறாரு, அன்போடு பேசுறாரு. அவன் என்ன சொல்லுறான்? ஆண்டவரே, நீ அனுப்புகிறதா யாரையாடு? ஆனா இந்த சவுல் என்ன பண்ணாங்க? ஒரு வார்த்தை கேட்கணும். நான் போக மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், ஒரு வார்த்தை சொல்றாங்க. அதனாலதான் அவன் மாபெரும் அப்போஸ்தலனுடைய தீர்க்கதரிசி. என்னைக்கு கர்த்தருடைய வேலைக்காக நீ கர்த்தர் ஒரு வார்த்தை கேட்காம போய் சொன்னா போய், உழைக்க சொன்னா உழைச்சு, நீ உழைச்சு பாருங்க, பின்னாடி எவ்வளவு பெரிய அறுவடை வரும் பார்த்தீங்கன்னா. அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. கடந்து பாருங்க, கடந்த ஆண்டுல இருந்து இத்தனை நாள் ஒரு கூட்டம் தவறாம நடத்த எவ்வளவு பெரிய கிருபை கொடுத்திருக்கிறார். அது தேவனுடைய